சில பேர் அரக்கர்கள் எல்லாம் நம்ம யுத்தத்துக்கு போகலாம்னு சொன்னார்கள். விபீஷணன் மட்டும் யுத்தம் வேண்டாம்னு தவிர்த்தார். இவர் எதை எடுத்துக்கிறது? அப்ப முடிவெடுப்பதற்கு நடுநிலையோடு யோசிக்க தெரியவில்லை. புறப்பட்டு அந்தப்புரத்துக்கு போய்விட்டார். ராத்திரி முழுக்க உறங்கினான் ராவணன். அடுத்த நாள் காட்டால முழிச்சு பார்த்தா அந்தப்புரத்துக்குள்ள விபீஷணன் நின்றுட்டு இருந்தார். அவர் முன்னாடியே எழுந்து, சபையிலே ஏற்கனவே ஒரு முறை அறிவுரை சொல்லியாகிவிட்டது. ஆனா கூட பிறந்த தமையன்தானே, ஒரு முறை அந்தரங்கமாக ஏகாந்தத்தில் யாரும் இல்லாத போது அவனுக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மந்திரிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. ஆனா இப்ப தனியாக போய் பேசும்போது தன்னுடைய துவனி, தான் பேசக்கூடிய பாணியை அப்படியே மாற்றிக்கொண்டு விட்டார் விபீஷணன். சபையில பேசும்போது என்ன பேசினார்? பயப்படுத்தும்படி பேசினார். உங்களால ராமனை ஜெயிக்க முடியாது, நீங்கள் தான் பாபம் செய்திருக்கிறீர்கள், ராமன் எப்பேற்பட்டவன், சீதையின் கற்பே உங்களை எரித்து விடும், இதெல்லாம் பெருசா பேசினாரோ இல்லையோ. அந்தரங்கமா அந்தப்புரத்தில் பேசும்போது இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ராவணா, நீ என்னைக்கு இந்த சீதையை அசோகவனத்துல சிறைப்பிடித்து வைத்தாயோ அன்னிலிருந்து நான் இப்படி லங்கையை பார்த்து கொண்டே வருகிறேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பான நாடாகத்தான் லங்கை இருந்தது. இந்த சீதைக்கு ஏதோ அபசகுணம் போல் இருக்கு. சீதை ஒன்னும் ராசிக்காரியே கிடையாது போல் இருக்கு. அவ வந்த நாளிலிருந்து என்னமோ திடீர்னு வீடுகள் எல்லாம் நெருப்பு பத்திண்டு எரியறது, பாம்புகள்லாம் ஊருக்குள்ள வந்து குழந்தைகளை கடித்து விடுகின்றன, திடீர்னு ராத்திரியில ஓநாயெல்லாம் ஊளையிடுகிறது, என்னன்னே தெரியாமல் 4 பேர் மரணம் அடைந்து விடுகிறார்கள். இதை போல பல துர்நிமித்தங்களை எல்லாம் காணுகிறேன். அதனால இந்த சீதை நம்முடைய லங்கைக்கு நல்லது செய்வாள்னு எனக்கு தோன்றவில்லை. யாரு? மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக செல்வத்துக்கெல்லாம் அதிபதி இந்த சீதை தான். அந்த மகாலட்சுமி நம்முடைய வீட்டுல ஒரு கால் பதிப்பாளான தேவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சுதாமுகி யதோமுகம் சிச்சிலிஷே தவ புரூலதான பராசர பட்டர் சொல்றார். மகாலட்சுமி தாயாருடைய அமர்ந்து கொண்டிருக்கிறாளோ இல்லையோ, அவளுடைய கண் இப்படி திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்குமா. அவளுடைய கண்ணு இந்த பக்கம் திரும்ப போறதுன்னு தெரிஞ்சா உடனே ஒரு 7 பேர் இருக்காளாம். எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி போய் இங்க நின்னுப்பாளாம். மகாலட்சுமி இந்த பக்கம் பார்க்க போறான்னு தெரிஞ்சா எல்லாரும் ஓடி போய் இந்த பக்கம் நிற்பாளாம். யாருனால் ரதிஹி ஆசை, மதிஹி புத்தி கூர்மை, சமிருத்திஹி செல்வம், திருதிஹி பலம், ஸ்ரீஹி செல்வ தொடர்ந்து இருப்பது. இது எல்லாமே மகாலட்சுமி எந்த பக்கம் பார்க்க போறாள்னு தோன்றுகிறதோ அங்க ஓடி ஓடி போய் நிற்பாளாம். அவள் பார்வை நம் பேரில் பட வேண்டும். மகாலட்சுமி ஒருத்தரை பார்க்கிறாள்னால் அவரிடத்துல திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீ எல்லாம் இருக்கணுமோ இல்லையோ, அதனால ஓடுவார்களாம். அந்த தாயாரை பத்தி விபீஷணன் சொல்றார். இவள் என்னைக்கு லங்கைக்குள்ள வந்தாலோ அன்னிலிருந்தே லங்கைக்கு நன்மையே ஏற்படவில்லை, எல்லாமே தவறாகவே நடக்கிறது, அதனால் எனக்கு சரியாக படவில்லை, சீதையை திரும்ப கொடுத்து விடு என்று சொல்லுகிறார்.